சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ்னா அந்த மட்டன் சுக்கா தான். இது சூடான ரசம் சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ரொம்பவுமே பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு 3/4 கிலோ மட்டன், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மட்டனோட கலர் நல்லா மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோடய 2 கப் தண்ணி சேர்த்துட்டு 6 விசில் வச்சுட்டு மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதோடய 6 கிராம்பு, 1 இன்ச்சு பட்டை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 3 வத்தல், இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு மிக்ஸில சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடய 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு எவ்வளவு பவுடர் அரைக்க முடியுமோ நல்லா நைஸா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த பொடி, வேக வச்ச மட்டன், 1 கப் சூப்பையும் சேர்த்துட்டு உப்பையும் இதுலயே செக் பண்ணிட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வத்த விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரா மட்டன் சுக்கா தயாராயிரும். கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.